ஹாய் ஹலோ நம்ம வீட்டில் இருக்க பூஜை சாமான்கள் எல்லாம் சிம்பிளான முறையில் எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த பித்தளை பொருள் எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் சால்ட் சேர்த்துக்கலாம். லெமன் சால்ட் பார்க்குறதுக்கு சர்க்கரை மாதிரியே இருக்குங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு விம் ஜெல்லும் சேர்த்துக்கோங்க. இந்த லெமன் சால்ட்டும் ஜெல்லும் நல்லா தண்ணியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த பொருட்கள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பொருள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியும் மற்ற பொருளையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கையால் அப்படி தேய்ச்சி கொடுங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு திட்டுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிவிடுங்க. சும்மா லைட்டாக தேய்ச்சாவே போதும். இந்த தண்ணியில் நனைச்சிட்டு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. எல்லாமே நல்லா க்ளீனாக வந்துடும். இந்த பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி முடித்த பிறகு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு காய வச்சுருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க பித்தளை பாத்திரங்கள்லாம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஷைனிங்காக சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.